அன்னை திறந்த கண்கள் சிறுகதை. ஆசிரியர் கார்த்திகை பாலன் அவர்கள். வடபழனி ஆண்டவர் மளிகை என்னும் விளம்பர பலகையின் எழிலும் ஏற்றமும் அந்த கடையின் தொழிலிலும் தோற்றத்திலும் பிரதிபலித்து கொண்டு இருந்தன. கடை முதலாளியின் பெயர் வேணுகோபால் முதலியார். முதலியார் என்றால் கடை சிப்பந்திகளுக்கு ஒரு நடுக்கம். வியாபாரத்தில் ரொம்பவுமே கரார் பேர்வழி. பணியாற்றுவோரிடம் கண்டிப்பு மிகுந்தவர். சிறு வயது அவர் தந்தையை கூப்பிட்டு பழகியவர்கள். தந்தைக்கு பின் கல்லாவில் வந்து அமர்ந்த தனையனையும் செல்லமாக முதலியார் என்றே அழைத்தார்கள். அவர் பார்வை தம்முடைய இருப்பிடத்துக்கு அருகில் இருந்த டெலிஃபோன் கருவியில் நின்று நிலைத்தது. காலனா அரையனாவுக்கு உப்பு பிழி மிளகாய் வியாபாரம் செய்ய ஆரம்பித்த அந்த நாளை நினைச்சா எல்லாமே கனவாட்டம் தான் தோணுது. கனவு என்ன கனவு? அது வள்ளி மணவாளன் கருணை என்பதாக எண்ண கயிறு முறுக்கேறியது. இன்றைக்கு வியாபாரம் ரூபாய் கணக்கில், மூட்டை கணக்கில், மணங்கு கணக்கில். தம்பி, அரையனாவுக்கு உப்பு கொடு. குடுகுடு கிழவி துட்டை நீட்டினாள். எடுபிடியாள் ஞானப்பிரகாசம் அரையனா வியாபாரத்தை கவனித்த பிறகு 50 ரூபாய் வரவுக்கான வழியிலே சிந்தையை செலுத்தினார். ஆதனக்கோட்டை முந்திரி பருப்பு பெரிய டின் ஒன்றை தூக்கி விலாசமிட்டு வெளியே அனுப்பினார். பணம் உள்ளே அடி எடுத்து வைத்தது. வாய் பேசாமல் இதயத்தை மட்டிலும் பேசவிடும் டெலிஃபோன் அழைத்தது. வேணு முதலியார் கருவியை காதுடன் பொருத்தினார். யாரு? மாமாவா? மயிலாப்பூரில் இருந்தா பேசுகிறீங்க? அப்படியா? இப்போவே அனுப்பிச்சுடுறேன். 1000 தானே? சரிங்க. முத்துசாமி என்று குரல் கொடுத்தார் முதலியார். அவர் இன்னைக்கு லீவுங்க என்றான் ஞானப்பிரகாசம். நாணயம் புழங்க வேண்டிய கட்டத்துக்கு முதலில் அவர் நெஞ்சடியிலிருந்து கிளம்புவது முத்துசாமியின் பெயர்தான். 8-9 வருஷங்களாக அவர் நிழல்தான் அவனுக்கு வாழ்வு வளம் அனைத்துமாக இருந்தது. மாமாவுக்கு இப்போவே 1000 ரூபாய் அனுப்ப வேண்டுமே. யார் இடத்தில் அனுப்புவது? தீபாவளிக்கு ஜவுளி எடுத்த வகையிலே உடனே கட்ட வேண்டுமாம். காபி சாப்பிட வந்த கையுடன் போனையும் கையிலே எடுத்தாராம். 20 வயதை எட்டி பிடித்து கொண்டிருந்த ஞானப்பிரகாசம் என்ற ஏவலால் முதலாளியாரின் நினைவிலிருந்து நெஞ்சுக்குள் பிரவேசித்தான். சமயத்துக்கு 1-2 முறை முத்துசாமியின் அலுவல்களை நாணய தொடர்புள்ள வேலைகளை செய்ய தேர்ந்து எடுக்கப்பட்டு இருக்கிறான் ஞானப்பிரகாசம். 4 வருஷங்களாக அவன் அங்கே பணிபுரிந்து வருகிறான். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் அவன் நாணயமாகவே நிறைவேற்றியிருக்கிறான். 5-10 என்றாலும் நாணயம் நாணயம் தானே. முதலாளியின் விழிகள் வெளிக்கடையை தாண்டி உள்ளே நுழைந்தன. ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம் வந்தான். வந்தவனிடம் 100 ரூபாய் நோட்டுகள் 10 எண்ணி கொடுத்தான். போக வேண்டிய இடம் குறிக்கப்பட்டது. ஓ, தெரியுங்க எஜமான் என்றான் அவன். அவன் சைக்கிளை எடுத்து தள்ளி கொண்டு புறப்பட போனான். ஞானப்பிரகாசம், உங்க அம்மாவை தவிர வேற யாரும் உனக்கு இல்லையா? இல்லைங்க ஐயா, எங்கள் அம்மா தான் எனக்கு சகலமும். அவங்க தான் என் தெய்வமுங்க. ஞானப்பிரகாசத்தின் கண்ணீர் வேணுகோபால் முதலியாரின் நெஞ்சத்தில் இருந்த நல்ல மூச்சை நெட்டி தள்ளியத. ஏய், பணம் பத்திரம் போனதும் வந்ததுமா ஓடி வரணும். ஆமாம். ஞானப்பிரகாசத்தை வேலைக்கு வைத்து கொள்ளும்படி கண்ணீரும் கம்பளியுமாக வேண்டிய அவனது அன்னை வடிவம் நிழலாடியத. முருகா! அன்பான அமைப்புக்கிடையே முருகன் கலந்தான். 1000 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய் தாள்கள், பச்சை நோட்டுகள் 10. ஞானப்பிரகாசத்தின் கண்கள் இடுப்பில் சொருகப்பட்டு இருந்த பணத்தை கற்பனை செய்தன. மறுகணம் அத்தனை ரூபாய் நோட்டுகளும் அவன் கைக்கு இடம் மாறின. மண்ணடி மாறி பிராட்வே பிரிந்து பிடாரியார் கோவில் தெரு முனையில் இருந்த பழைய பட்ட மரத்துக்கடியிலே சைக்கிளும் கையுமாக நின்றான் அவன். 4 வீடு தள்ளி சென்றால் அவனுடைய வாசஸ்தலம். ஒரு கணம் அவனது உள்ளம் முதலியாரின் மளிகை கடையை சுற்றியது. காலையில் கடைக்கு போய் 1 மணி நேரம் கழித்து வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்று உரிமையாளரிடம் வேண்டினான் ஞானப்பிரகாசம். இடை நடுவில் காலனா கூட தர முடியாத சம்பளம் 7ஆம் தேதி கொடுத்தாச்சு. அத்தோட சரி என்று வெட்டு 1 துண்டு 2ஆக கூறிவிட்டார் முதலியார். இந்த நிகழ்ச்சியை எண்ணிய போது அவனையும் அறியாது பற்கள் நர நரவென்று ஒலி எழுப்பின. கையிலிருந்த ரூபாய் நோட்டுகளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் அவன். 1000 ரூபாய் பின்னணியிலே அழகானதொரு சொர்க்கலோகம் உருவாயிற்று.
உடம்பை மூடிக்கொண்டு இருந்த கந்தலும் கிளிசலும் பறிபோயின. வறுமையினால் திரையிட்டு மூடப்பெற்ற பொலிவிழந்த வதனத்தில் வனப்பும் வள்ளமும் அணையலாயின. நடந்தான். வீட்டு வாசல் வந்தது. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான். வெள்ளி திண்ணையிலே குந்தினான் அவன். தங்கம். உந்தி கமலத்திலிருந்து உதயமான இந்த பெயர் எதிரொலி பரப்பி அடங்குவதற்குள் அவன் தஞ்சை மண்ணுக்கு சொந்தமான வல்லத்துக்கு ஓடி திரும்பிவிட்டான். அத்தான், நீங்களும் 4 பேரை போல கையில் 100-50 பணம் சேர்த்துக்கிட்டு திரும்புகிற போதுதான் என்ன உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க என் அப்பா என்று சொன்னாளே தங்கம். ஞான பிரகாசத்தின் ஊனக்கண்கள் இரண்டினையும் மூடி மூடி திறந்தாள் தங்கம். அவளுடைய உடல் கட்டழகும் கண்களின் மின்வெட்டும் நமட்டுச் சிரிப்பும் அவனது சிந்தையை கலக்கின. கொய்யா பழத்தை மறைத்தாலும் அதன் மனத்தை மறைக்க முடியாது அல்லவா? அதுபோலத்தான் அவன் இதயத்திலே மறைந்து இருந்த அவள் மனம் தந்து மனதிலே கிறக்கம் வளர்த்தாள். மீண்டும் யோசனை. ஆமாம், இப்பவே புறப்பட வேண்டியதுதான். தங்கத்தை பார்த்தால்தான் மனது ஆறும். பணத்தை சட்டை பையிலே திணித்து கொண்டு சைக்கிளை வீட்டு வாசலிலே சாய்த்து வைத்துவிட்டு புறப்பட்டான் அவன். இரவு 7:30 மணி ரயில் அவனையும் சுமந்து பறந்தது. அம்மாவுக்கு தெரிஞ்சா பணத்தை கையாடின செய்தி அவங்க காது கேட்டினா என்னை உசுரோட வச்சு கொளுத்தி புடுமே என்ற திகில் உணர்வு பெற்றவனின் கண்களுக்கு மறைவாக பிரிந்து வந்ததற்கு ஆறுதல் மொழி விடுத்தது. மனம் ஒரு வானவில், பல வண்ணம் காட்டுமை. தங்கம். அத்தான். பொங்கும் காவிரியின் சீதனமான கிளை கால்வாயின் திட்டு ஒன்றிலே எதிரும் புதிருமாக அமர்ந்து இருந்தனர். தங்கம், நான் பட்டணத்துக்கு புறப்படுகையில் நீ கொடுத்து அனுப்பிய எச்சரிக்கை எனக்குள்ள வைராக்கியத்தை வளர்த்தது. பணமும் கையுமாக வந்து இருக்கிறேன். அத்தை வரலைங்களா? அவங்க பட்டணத்தில் வெத்தலைப்பாக்கு கடை நடத்துகிறாங்க. என்னை செய்தி சொல்ல இங்கே அனுப்புனாங்க. உனக்கு நகை நட்டு செஞ்சாகணும். அது முடிஞ்சதும் தந்தி கொடுத்து அம்மாவை அழைச்சிக்குவேன் என்றான் ஞான பிரகாசம். பணம் 10 மாற்று பசும் பொன்னாக உருகி பத்தரிடம் அடைக்கலம் புகுந்தது. தங்க தாலி உருவானது. பரிசம் போடவும் முகூர்த்தம் வைக்கவும் தேதி குறிக்கப்பட்டது. அது சமயம்தான் அவன் தலையிலே பேரிடி ஒன்று விழுந்தது. பட்டணத்துக்கு சென்று திரும்பிய ஊர்க்காரர் ஒருவர் அவனிடம் வந்தார். தம்பி, என்ன காரியம் செஞ்சிட்ட? நீ வேலை செஞ்ச முதலாளி யார்கிட்டையோ கொண்டு போய் கொடுக்க சொன்ன 1000 ரூபாயை நீ எடுத்துக்கிட்டு வந்துட்டியாமே. நீ செஞ்ச தப்புக்காக உன் அம்மாவை ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாராம் உங்க முதலாளி என்றார். ஞான பிரகாசத்தின் முன்னர் உலகம் ஆழவட்டம் சுற்றியது. எஜமான் எனக்கு எங்க அம்மாதானுங்க தெய்வம் என்று அன்றொரு நாள் முதலாளியிடம் கண்ணீருடன் சொன்ன வாசகம் நினைவுக்குள் நின்றது. அம்மா, உன்னைய நான் காணவே முடியாத. ஐயோ, எப்படி நான் இனிமே பட்டணத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க இயலும்? நான் திருடினதுக்காக என் தாயார் தண்டனை அனுபவிக்கிறதா? கூடாது. பாக்கி இருக்கிற 800 ரூபாயை கொண்டு போய் எஜமானர் கையில் கொடுத்து அவர் காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்கணும். ஏய் ஞானப்பிரகாசம்! வழிந்த வியர்வையை துடைக்கக்கூட உணர்வின்றி ஏறிட்டு பார்த்தான் ஞானப்பிரகாசம். பேச நான் எழவில்லை. குனிந்து சட்டையை பார்த்தான். பணத்தை காணோம். அப்படியானால் நான் கண்டது அத்தனையும் நிஜமாகவே கனவு இல்லையா? மெய்தானா? ஞானப்பிரகாசம் அழுதான். அம்மா, நான் தப்பு செய்ய நினச்ச குற்றத்துக்கு பகவான் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரம்மா. முதலாளி அவங்க மாமனார் கையில் சேர்க்க சொல்லி அனுப்பிய 1000 ரூபாய் பணத்தையும் பையில் வச்சிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கூட சொல்லாமல் தங்கத்தை காண ஓடி போயிடணும்னு நினச்சேன். அந்த தப்புக்கு தண்டனை கிடைச்சுட்டது. யாரோ பணத்தை களவாடி புட்டாங்க. மகா துர்கை என மாறினாள் கோசலையம்மாள். ஐயோ பாவி, நீ உன்னை நம்பினவங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறியா? வீறு கொண்டு அவனை கன்னத்திலே அறைந்தாள் அவள். அப்பொழுது ரிக்ஷா ஒன்று வீட்டு வாசலில் வந்து நின்றது. கோசலையம்மா! கோசலையம்மாள் கண்களை சேலை தலைப்பினால் துடைத்தபடியாக தலை நிமிர்ந்தாள். வேணு முதலியார் நீரும் நகையுமாக நின்றார். அவர் கண்கள் ஞான பிரகாசத்தின் முகத்தை சுற்றின. கை தழும்பு பதிந்த ரேகைகள் பளிச்சிட்டன. எஜமான், என்னை காப்பாத்துங்க எஜமான் என்ற ஞான பிரகாசம் எஜமானரின் கால்களிலே விழுந்தான். என்னம்மா இது? நீங்கள் தான் உங்கள் மகனை இப்படி அரைஞ்சிங்களா? ஏம்மா?
ஆமாங்க, நான் பெற்ற மகனை நானே தான் அரைஞ்சேனுங்க. நீங்க என் வார்த்தைக்கு நம்பிக்கை வச்சு தானுங்களே என் மகனை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க. அந்த நாணயத்தை காப்பாற்ற வேண்டியது தானுங்களே இவன் கடமை. ஞானப்பிரகாசம், எழுந்திரு. உன்னை எனக்கு முந்தி உன் அம்மாவை காப்பாற்றி விட்டாங்க. நான் கொடுத்த 1000 ரூபாயை சட்டை பையில வச்சு தூங்கும்போது தங்கம் தங்கம்னு புலம்பினதை கேட்ட உன் அம்மா உன் மனசில் ஓடின கெட்ட எண்ணத்தை யூகிச்சு பயந்து போய் அந்த பணத்தை எடுத்தாந்து என் கையிலேயே ஒப்படைச்சிட்டாங்க. அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியும்னு சொல்கிற வாக்கை எண்ணி பார்த்து முன்ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டாங்க. உன்கிட்ட நான் 1000 ரூபாயை கொடுத்து அனுப்புகிற போது உன்னை நான் கூட சந்தேகப்பட்டேன். பணத்தை உன் கையில் தந்தவுடன் நான் உன்கிட்ட உங்கள் அம்மாவை பற்றி கேட்ட கேள்விக்கு எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம்னு நீ கண்ணீருடன் சொன்ன அந்த பதில்தான் என் மனசில் உன்னை பற்றி நம்பிக்கையை உண்டாக்கியது. அதன் பிறகுதான் நானும் முருகனை நம்பி நிம்மதியாக இருந்தேன். எப்படியும் என் பணம் பிழைத்தது, நீயும் பிழைத்தாய். இந்தா 10 ரூபாய் செலவுக்கு வேணும்னு காலையில் கேட்டியே, அதை கொடுத்துட்டு போகவும் உன்னை மறுபடியும் வேலைக்கு அழைச்சி போகவும் தான் வந்தேன். இந்த 10 ரூபாய் என் அன்பளிப்பு என்றார் வேணு. கோசலையம்மாள் குறுக்கிட்டாள். எஜமான், 10 ரூபாயை நீங்களே வச்சுக்கிடுங்க. எங்கள் வயிற்றில் நீங்கள் போடுகிற சோறு தான் நித்தமும் அன்பளிப்பாக கிடைக்குதுங்களே. அருமை மகனின் கண்களை திறந்து கண்ணீரை துடைத்த அன்னை ஆண்டவனை நோக்கி, தெய்வமே, என் பிள்ளைக்கு எப்போதுமே நல்ல மனசையும் நல்ல நினைப்பையும் நல்ல செய்கையையும் கொடு, வேறு சொத்து எதுவும் வேண்டாம் என்று வேண்டினாள். அன்பானவர்களே, கார்த்திகை பாலன் அவர்கள் எழுதிய அன்னை திறந்த கண்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.